Assalamualaikum. Welcome to my channel Spice Up by Dawlat. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியை தான் பார்க்க போறோம். இரானி போலா. இது வந்து கேரளால ரொம்ப ஃபேமஸ். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இது. சோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இங்க வந்து ஒரு 1/2 kg boneless chicken எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு 1/2 teaspoon உப்பு ஆட் பண்றேன். 1/4 teaspoon மிளகுத்தூள், 1/2 teaspoon மிளகாய்த்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க. 1/4 teaspoon மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் எடுத்துருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம இந்த சிக்கனை நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes மேரினேட் பண்ணி வைக்கலாம். அந்த மேரினேஷன் டைமில் நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்னு பார்க்கலாம். ஒரு 1/2 teaspoon பெப்பர், 1/2 teaspoon சால்ட், 3/4 கப் ஆயில், 1 கப் மைதா, 2 முட்டை, 1 கப் பால். சரி, இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் பால் நான் ஆட் பண்ணுறேன். எந்த கப் 1 கப் பால் ஆட் பண்ணுறீங்களோ அதே கப் மெஷர்மெண்ட்டில் தான் இப்போ நம்ம வந்து மைதா எடுத்துக்கணும். அதே மாதிரி எண்ணெய் வந்து 1/4 கப் எடுத்துக்கணும். இப்போ நான் அதில் 2 எக் ஆட் பண்ணுறேன். இப்போ 3/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ 1 கப் மைதா ஆட் பண்ணுறேன். இதோட நான் 1/2 teaspoon சால்ட் ஆட் பண்ணுறேன். 1/2 teaspoon பெப்பரையும் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நான் இப்போது கிரைண்ட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ சிக்கன் வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, உப்பு, சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கரம் மசாலா. இதோட ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எல்லோ கலர் கேப்சிகம், அதையும் நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் கேப்சிகம், அதையும் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரி, வாங்க இப்போ போய் நம்ம சிக்கனை வதக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். ஒரு 1/2 minute வதக்கினா போதும். நான் வந்து ஒரு 1/2 inch அளவு இஞ்சியை வந்து நல்லா சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. அந்த பொடிசாக சாப் பண்ண இஞ்சியை வந்து இப்போ வெங்காயத்தில் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட சோம்பு 1/4 teaspoon அதையும் ஆட் பண்ணலாம். இதையும் நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெயில் இந்த சோம்பு இஞ்சி வதக்கும் போது அப்படி ஒரு அரோமா வருதுங்க, நல்ல ஒரு வாசனை வருது. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்குறேன். இப்போது கரம் மசாலா ஒரு 1/4 teaspoon, இது ஒரு வாசனைக்காக நான் சேர்க்குறேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இப்போ சிக்கனை ஆட் பண்ணலாம். சிக்கனை இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கவர் பண்ணி ஒரு 5 minutesக்கு குக் பண்ண போகிறோம். இதை நம்ம இப்போ அப்படியே 5 minutesக்கு குக் பண்ணி வதக்குவோம். 5 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கனோட குக்கிங் டைமே வந்து 7 to 8 minutes தான்.
ஸோ இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நம்ம திருப்பி ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம திருப்பி இப்போ வந்து கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுவோம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இரானி போலாவில் ஸ்டஃப் பண்ணக்கூடிய சிக்கன் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இதில் இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்க போகிறேன். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இதை ஹீட் பண்ணுவோம். இப்போ நம்ம இரானி போலாக்கு வந்து பேஸ் வந்து கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஆயிலில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதை எல்லா இடமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஹீட் ஆன உடனே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம எவ்வளோ பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோமோ அதில் half த அமௌண்ட் வந்து இப்போ ஆட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணணும். இப்போ கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கார்னர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் மேலே ஆட் பண்ணணும். நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கனில் வந்து முக்கால்வாசியை வந்து நம்ம இதில் வந்து இப்போ ஆட் பண்ணணும். கார்னர்ஸ்க்கெலாம் போகாமல் நடுவாலே ஸ்டஃப் பண்ணுங்கள். ஸோ நல்லா தாராளமாகவே எடுங்க. இப்போ நான் வந்து ஒரு கால்வாசியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து நம்ம மீதி இருக்கிற அந்த பேட்டரை ஆட் பண்ணணும். மெயினாக வந்து கார்னர்ஸை வந்து நல்லா கவர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்க பேட்டரில் வந்து பாதி இதை ஆட் பண்ணோம். இப்போ வந்து மீதி ஆட் பண்ணுறோம். ஸோ கார்னர்ஸை மட்டும் நல்லா கவர் பண்ணிவிட்டு திருப்பி நான் எடுத்து வச்சுருக்க அந்த மீதி சிக்கனையும் இப்போது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது மேலே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாயும் சேர்த்துருக்குறேன். இது வந்து உங்கள் இஷ்டங்க. இதில் வந்து நீங்கள் தக்காளி, பச்சை மிளகாய் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து குடமிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை லிட்டை வச்சு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இரானி போலா இஸ் ரெடி. இப்படி ஒரு கத்தியால் வச்சு இந்த கார்னர்ஸ் எல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டு ஒரு டவாவை வந்து நம்ம இந்த மாதிரி அந்த கடாய் மேலே கவுத்தி அப்படியே நம்ம ஃப்ளிப் பண்ண போகிறோம். இப்போது அப்படியே ஃப்ளிப் பண்ணி இப்போ எடுக்காமல் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு திருப்பி நம்ம வேக விடணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இரானி போலா இஸ் ரெடி. இப்போ பாருங்கள், நான் இப்படி ஃப்ளிப் பண்ணணும். திருப்பி ஒரு பிளேட்டை வச்சு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இரானி போலா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இன்ஷால்லா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இதில் மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொத்தமல்லியும் குடமிளகாவும் போட்டு கார்னிஷ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து நல்லா ஆறின பிறகு இதை கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணும் போதே அவ்வளோ அழகாக சாஃப்டாக கட் பண்ண வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ளக்க சிக்கன், அந்த பை, இது வந்து இரானி போலா பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எல்லா சைட்ஸும் நல்லா வெந்திருக்கு. நம்ம சேனல் ஸ்பைஸ் அப் பை தௌலத் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம இரானி போலா இஸ் ரெடி டு டேஸ்ட். இன்ஷால்லா இனி அடுத்து உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.